அண்மை செய்தி. மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்று வந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். மணிப்பூரில் நடைபெற்று வந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மணிப்பூரை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் மணிப்பூரில் மாநிலத்தில் நடைபெற்று வந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதற்கான கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மணிப்பூரை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் முதலமைச்சராக எம்னம் கேம்சன் சிங் தற்போது பதவியேற்க இருக்கிறார். மணிப்பூரில் இரண்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் ஆட்சி தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதல்வராக பாஜகவின் யும்னம் கேசன் பதவியேற்க இருக்கிறார். மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் மைதேயி குகி சமூகத்தினர் இடையே இனக்கலவரம் உண்டது. இதில் 260 பேர் உயிரிழந்தனர், ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தனர். பல மாதங்களாக வன்முறை நீடித்ததால் கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பாஜகவை சார்ந்த முதலமைச்சர் பிரேம் சிங் பதவி விலகினார். இதையடுத்து மணிப்பூர் சட்டப்பேரவை முடக்கி வைக்கப்பட்டு அம்மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்பட்டது. மேலும் இது 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. அந்த வகையில்தான் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிப்ரவரி 12ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் மணிப்பூர் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட 20 தவிர மற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் பங்கேற்றிருந்தனர். இந்த கூட்டத்தில் மணிப்பூர் பாஜக சட்டப்பேரவை கட்சி தலைவராக முன்னாள் அமைச்சர் யும் நம் கேம்சன் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். விரைவில் மணிப்பூர் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். துணை முதல்வராக குகி சமூகத்தை சார்ந்த முன்னாள் பெண் அமைச்சரான நெம்சா கிப்கென் பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் 62 வயதான யும் நம் கேசன் சிங் மெய்தி இனத்தை சார்ந்தவர். இவர் 2017 முதல் 22 வரை மணிப்பூர் சட்டப்பேரவையின் சபாநாயகராகவும் பதவியேற்றிருக்கிறார். பல்வேறு துறைகளில் அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் விரைவில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்று வந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஓராண்டாக அமலில் இருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி தற்போது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இனிப்புகள் வழங்கி தற்போது அவர் திரும்ப பெறப்பட்டிருப்பதான அந்த கொண்டாட்டம் என்பதும் நடைபெற்று வருகிறது. புதிய முதலமைச்சராக விரைவில் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். ஆளுநர் அஜய்குமார் பல்லாவை சந்தித்து புதிய முதலமைச்சர் கெம்சந்த் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில்தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.